வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ நாம ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல இருந்தும் ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல இருந்தும் 20 கேள்விகள் கட்டன்னு பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? கட்டன்னு பார்க்க போறோம். முதல் கேள்வி, இட் இஸ் வில்லியம் காங்கிரீவ்ஸ் மாஸ்டர் பீஸ். இவர் எந்த ஏஜ் சார்ந்தவர்? ஏஜ் ஆஃப் ட்ரைடன். இது வில்லியம் காங்கிரீவுடைய மாஸ்டர் பீஸ். லவ் ஃபார் லவ்வா, த வே ஆஃப் த வேர்ல்டா, வேர்ல்ட் வெல் லாஸ்டா. இதுல ஒரு ஒர்க்கு வில்லியம் காங்கிரீவுடைய ஒர்க் கிடையாது. அது எந்த? வேர்ல்ட் வெல் லாஸ்ட். வேர்ல்ட் வெல் லாஸ்ட்ங்கிறது யாருடைய ஒர்க்கு? ட்ரைடனுடைய ஒர்க்கு. ட்ரைடனுடைய இந்த ஒர்க்குக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்ன? ஆல் ஃபார் லவ். ஆனால் வில்லியம் காங்கிரியோடைய மாஸ்டர் பீஸ் என்னதான் கேட்டிருக்காங்க? லவ் ஃபார் லவ் கிடையாது. அவருடைய மாஸ்டர் பீஸ் த வே ஆஃப் த வேர்ல்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல் ஃபார் லவ் இஸ் பேஸ்ட் ஆன். ஆல் ஃபார் லவ்ங்கிற இந்த ஒர்க் யாருடையது? ட்ரைடனுடைய இந்த ஒர்க்கானது எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது? எந்த கதையை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது? லவ் ஃபார் லவ்ங்கிறது யாருடைய ஒர்க்கு? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வில்லியம் காங்கிரிவுடைய ஒர்க்கு. அதை பேஸ் பண்ணி எழுதப்படலை. ஜூலியஸ் சீசரோட ஒர்க்கு, ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கு. ஆண்டனி கிளியோபட்ரா யாருடைய ஒர்க்கு? ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கு. லவ் ஆல் ஃபார் லவ்ங்கிற ஜான் ட்ரைடனுடைய இந்த ஒர்க்கானது ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. ட்ரைடன்ஸ் காமெடி பிளே எது? ட்ரைடனுடைய காமெடி பிளே. அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேவும் கூட. அது என்னது? The Wild Gallant, the Rival Ladies, Tyrannic Lava. The answer is The Wild Gallant. அவருக்கு அப்புறமா காமெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் எதுக்குள்ளே போவார்? ட்ராஜடிக்குள்ளே போவார். ட்ராஜடியிலையும் ஹீரோயிக் அண்ட் பிளாங்க் வெர்ஸ் ட்ராஜடின்னு 2 கைண்டாக எழுதுவார். அவர் எழுதுனா ஹீரோயிக் ட்ராஜடியில் லாஸ்ட் பிளே என்னது? ஔரங்கசீப். அவருடைய இந்த ரைவல் லேடிஸுங்கிறது காமெடியும் ஹீரோயிக் ஸ்டைலும் கலந்த ஒரு ஒர்க்கு தான் அந்த ரைவல் லேடிஸ். ஓகே, நெக்ஸ்ட், ட்ரைடன் ஆலிகோரிக்கல் டிஃபென்ஸ் ஆஃப் ஹிஸ் கேத்தலிக் ஃபெய்த் இஸ். ட்ரைடன் வந்து ஒரு கேத்தலிக். அதுக்காக அவர் எழுதின ஆலிகோரிக்கல் டிஃபென்ஸ் ஆஃப் ஹிஸ் கேத்தலிக் ஃபெய்த் என்னது? த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுங்கிற ஒர்க் கிடையாது. அது கிடையாது. ரிலிஜியோலைசி கிடையாது. ரிலிஜியோலைசி இங்கிலாண்டுடைய சர்ச்சை பற்றி அவர் எழுதியிருப்பார். ரிலிஜியோலைசியில் த ஹிந்த் அண்ட் த பேந்தர் தான் அவருடைய ஃபெய்த்தை பற்றி எழுதியிருப்பார். ட்ரைடன் கோட்ஸ் ஹிஸ் ஒர்க் லைக் திஸ். ட்ரைடன் அவருடைய எந்த ஒர்க்கை இந்த மாதிரி கோட் பண்ணுறாரு? இட் இஸ் நாட் பிளடி பட் இட் இஸ் ரிடிகுலஸ் எனாஃப். அப்சலாம் அண்ட் அச்சிடோஃபலா, ஆஸ்ட்ரா ரிடெக்ஸா, லைஃப் ஆஃப் மில்டனா? இட் இஸ் அப்சலாம் அண்ட் அச்சிடோஃபல். அப்சலாம் அண்ட் அச்சிடோஃபலில் அவர் சட்டையரிக் ரிமார்க் நிறைய கொடுத்துருப்பாரு. அந்த காலத்தில் நடந்த பொலிட்டிக்கல் அப்ஹீவல்ஸை பற்றி. கிங்கெல்லாம் மாற்றுவாங்கள்ல ரிஸ்டரேஷன் அந்த காலத்தில், சார்ல்ஸு ஜேம்ஸ் எல்லாம் வருவாங்கள்ல, அவங்கள பற்றி ஒரு அக்கௌண்ட் மாதிரி அவர் எழுதியிருப்பார். அங்கே பிறந்த பார்லிமெண்ட்டை பற்றி. அதுதான் இட் இஸ் நாட் பிளடி. அதை நான் ரொம்ப பிளடியெல்லாம் எழுதலை, பட் ரிடிகுலஸ் எனாஃபாக நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் கொடுத்துருப்பாரு அப்சலாம் அண்ட் அச்சிடோஃபலுக்கு. இட் வாஸ் அ பொயட்டிக் ஒர்க் பை ட்ரைடன் டு செலிப்ரேட் த ரிட்டர்ன் ஆஃப் சார்ல்ஸ் டூ. சார்ல்ஸ் டூ ரிஸ்டரேஷனில் வந்தாரே மறுபடியும் கிங்க, அதை பாராட்டி அவர் எழுதின பொயட்டிக் ஒர்க் எது? ஆஸ்ட்ரா ரிடெக்ஸா, அப்சலாம் அண்ட் அச்சிடோஃபலா, மேக் ஃப்ளக்னோவா? அப்சலாம் அண்ட் அச்சிடோஃபல் ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து அவர் எழுதின ஒரு சட்டையரிக் நேச்சராக இருக்கிற ஒரு போயம். ப்ரைஸ் பண்ணி எழுதின போயம் ஆஸ்ட்ரா ரிடெக்ஸ். மேக் ஃப்ளக்னோவும் சட்டையரிக் நேச்சரில் அவர் எழுதின போயம். அதில் முக்கியமாக தாமஸ் சாட்வெல்ல அவர் சட்டையர் பண்ணியிருப்பார். ட்ரைடன் as a poet laureate was replaced by, இது டைரக்ட் கொஸ்டின், தாமஸ் சாட்வெல். டாக்டர் ஜான்சன் கால்டு போப் ஆஸ். டாக்டர் ஜான்சன் போப்பை வந்து எப்படி அழைத்தாரு? கோபியஸ், கேர்லெஸ் ஒன் அப்படின்னு அழைத்தார். The classicists mainly imitated Greek writers, German writers, Italian writers. ஸோ கிளாசிக் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ கிளாஸஸில் ஃபஸ்ட்டு எல்லாருமே இட்டாலியன் ரைட்டர்ஸை இமிட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த சார்ல்ஸுக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஃப்ரெஞ்சு காமெடிகள், ஃப்ரெஞ்சு ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸையும் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இட்டாலியனும் துடைய கிளாசிசிசமும் ஃப்ரெஞ்சுடைய மாடலும் சேர்ந்து உருவாகினது தான் ஹீரோயிக் மாடல் ஆஃப் ரைட்டிங். அதில் சூப்பராக எழுதுனது யார்? நம்மளுடைய ட்ரைடன். அதுவே ஹீரோயிக் கப்லெட்டை சூப்பராக எழுதுனது யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அலெக்சாண்டர் போப். சரியா? நெக்ஸ்ட், இட் இஸ் அ லிட்ரரி ஃபீச்சர் ஆஃப் ஏஜ் ஆஃப் ட்ரைடன். ஏஜ் ஆஃப் ட்ரைடனின் காணப்பட்ட லிட்ரரி ஃபீச்சர் இது. ரொமான்டிசம் கிடையாது, டிரான்சிஷனிசம் கிடையாது, நியூ கிளாசிசம். அந்த லாட்டின் ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது. ஹாலின்ஷெட்ஸ் கிரானிக்கல். என்னப்பா வேறு தப்பு, வாஸ் வரணும். Holinshed's Chronicle was published in 1579 or 1578 or 1577. It was published in 1577.
The play related to Johnson. இதில் காணப்படுற இதில் ஒரு பிளே ஜான்சனோட ரிலேட் ஆனப்பட்ட பிளே. எவ்ரி மேன்ஸ் டிசையரா, எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமரா, டம்பர்லைன் த கிரேட்டா. டம்பர்லைன் த கிரேட் மார்லோடையது, அது கிடையாது. The answer is every man in his humor. The first edition of Bacon's essays was published in. First edition எப்போ வெளிவந்துச்சு? 1597. ரெண்டாவது எடிஷன் 1612. மூணாவது எடிஷன் 1625. ஃபர்ஸ்ட் எடிஷனில் 10, ரெண்டாவது எடிஷனில் 38, மூணாவது எடிஷனில் 58. அடுத்து, who had written Discourse of English Poetry? Discourse of English Poetryங்கிற ட்ரீடைஸை எழுதினது யாரு? சிட்னி கிடையாது. வெப்பா ஹூக்கரா? அதை எழுதினது யாருன்னா வெப். சிட்னி எழுதுது அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, ஹூக்கர் எழுதுனது எக்லஸ்டியல் பாலிசி. This work is not published in 1579. 1579ல பப்ளிஷ் பண்ணப்படாத ஒர்க் எது? டேனியல்ஸோடைய சிவில் வாரா, ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரா, எண்டிமியானா? ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரும் எண்டிமியானும் 1579ல பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒர்க்கு. டேனியல்ஸோடைய சிவில் வாருங்கிறது 1580s கிட்ட பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க்கு. The other name for Fox Axe and Monument is Supposessa Gorboduca, the Book of Martyra. The other name for Fox Axe and Monument is the Book of Martyrs. Sackville's induction to the Mayuri for Magistrates was published in. சாக்வைலுடைய மயூரி ஃபார் மேஜிஸ்ட்ரேட்ஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டது? 1598 1559 1587? It was published in 1559. The autumn of Elizabethan literature is. எலிசபெத்தன் லிட்ரேச்சரை நம்ம 3 பீரியடாக பிரிக்கலாம். அதில் ஆட்டம் ஆஃப் எலிசபெத்தன் லிட்ரேச்சர் எது? குயினோட ரெய்னா, ஜேம்ஸோட ரெய்னா, ஆஃப்டர் எலிசபெத்தன் ஏஜ்? ஆஃப்டர் எலிசபெத்தன் ஏஜ் கிடையாது. இட் வாஸ் ரெயின் ஆஃப் ஜேம்ஸ் 1. குயினோட ரெயின் ஆரம்பித்து 1579 ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் வர்ற வரைக்கும் இட் வாஸ் நோன் அஸ் ஸ்ப்ரிங் டைட் ஆஃப் எலிசபெத்தன் லிட்ரேச்சர். அப்புறம் 1579லேருந்து ஜேம்ஸ் 1 அசெண்ட் ஆகிற வரைக்கும் இருந்த காலம் எப்படிப்பட்டது? சம்மர் ஆஃப் எலிசபெத்தன் லிட்ரேச்சர், ஆட்டம் ஆஃப் எலிசபெத்தன் லிட்ரேச்சர் வந்து இந்த லாஸ்ட் ஜேம்ஸோடைய பீரியட். த ரேப் ஆஃப் லுக்ரீஸ் பை ஷேக்ஸ்பியர் வாஸ் ரிட்டன் இன் ரைம் ராயலா, ஹீரோயிக் கப்லெட்டா, பிளாங்க் வர்ஸா? ஹி ஹாஸ் யூஸ் ரைம் ராயல். ரைம் ராயலை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? சாசர், ட்ராய்லிஸ் அண்ட் கிரசிடேல. த ஒர்க் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி ட்ராஜடி ஆஃப் குயிஸ். ட்ராஜடி ஆஃப் குயிஸ்ன்னு அழைக்கப்படுற ஒர்க் எது? த மசாக்ரே அட் பாரிஸ். தட்ஸ் ஆல். 20 கேள்விகள் பார்த்துட்டோம். இது எல்லாமே நம்ம கம்யூனிட்டி பேஜில் இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் போட்டு பார்க்கலாம். We will see in one another important topic in our next video. நன்றி.